எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரனுக்கு எதிராக ஆதாரம் இன்னும் வலுவாகுது. கொற்றவை மேடம் இன்னமும் சந்தேகத்தோட வந்து குணசேகரை கைப்பிடியா பிடிக்கணும்னு வந்திருக்காங்க. அஸ்வின் உயிருக்கு அஞ்சி சக்தி கிட்டையும் ஜனனி கிட்டையும் நான் இருக்கிற ஆதாரத்தை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன்னு, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க லொக்கேஷன் அனுப்புறேன்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்புறாங்க அஸ்வின். ஜனனியும் சக்தியும் போய் சரி அஸ்வின் இப்போவாவது கொடுக்குறேன்னு சொன்னானே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு அங்கே போறாங்க. அவங்க எல்லாரும் நேருக்கு நேராக சந்திச்ச போது அப்போ அஸ்வின் நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு ஜனனி சத்தம் போடுறாங்க. அஸ்வின் பார்த்துட்டு அக்கா நீங்க எங்க இருக்கீங்களா வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாரோ ஒரு எதிரி அஸ்வினை சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே துடிதுளிச்சு போய் துள்ளி விழுந்து உயிரை விட்டுடுறாங்க அஸ்வின். பார்த்த ஜனனி சக்தி ரெண்டு பேரும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க. இருந்த ஆதாரம் இப்படி போயிடுச்சு, இவனையும் சுட்டு கொன்னுட்டாங்களே, இதை எல்லாமே குணசேகரோட வேலையாத்தான் இருக்கும்னு சக்திக்கும் ஜனனிக்கும் புரியுது. ஆனா ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியலையே, இவனை சுட்டவங்களும் யாருன்னே தெரியலையே, எங்கிருந்தோ தலைமறைவா இருந்து சுட்டுட்டாங்க. ஆனாக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத மாதிரி இவ்வளவு பக்கத்துல இருந்து நம்மளால ஆதாரத்தை வாங்க முடியலையே சக்தி, இப்ப என்ன செய்யறதுங்கிறாங்க ஜனனி. உடனே சக்தியும் ஜனனியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. அங்க போலீஸ் வந்து நிக்கிறாங்க. போலீஸ் வந்ததும் சக்தி கிட்டையும் ஜனனி கிட்டையும் கிராஸ் கேள்வி கேட்கறாங்க. அவங்க போன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா உங்களுக்கு தான் அதிகமா போன் பண்ணியிருக்கான், உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கறாங்க. சரி எங்க பொருள் ஒன்று அவங்ககிட்ட இருந்துச்சு, அதை வாங்குறதுக்கு தான் நாங்க வந்தோம்னு சக்தி சொல்றாங்க. அதான் என்ன பொருள் சார், பொருள் என்னங்கிறத சொல்லுங்கிறாங்க. சார் அவன் ஒரு வீடியோ வச்சிருந்தான், அந்த வீடியோவை வாங்குறதுக்காக தான் வந்தோம், அது என்ன பொருள் ஏது பொருள் அதில் என்ன வீடியோ இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் தான் இதுதான் இந்த ஆதாரமெல்லாம் இப்போ அஸ்வின் கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இப்போ அஸ்வின். ஆனால் அந்த போலீஸ் குணசேகரோட பேச்சை கேட்டுக்கிட்டு சக்தியை டார்ச்சர் கொடுக்குற மாதிரியும் சக்தியும் ஜனனியும் தான் அந்த கொலையை பண்ணினதாகவும் அவரை அப்படியே சுடிச்சு பேசிட்டே இருக்காரு. இதை பார்த்த கொற்றவை மேடம் சொல்றாங்க, என்ன சார் இது, ஒரு பையன் அநியாயமா பட்ட பகல்ல யாரோ சுட்டு கொண்டு இருக்காங்க, அதை பத்தி விசாரிக்காம அந்த வீடியோ என்ன ஏது ஆதாரம் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களே, சம்பந்தம் இல்லாத கேள்வியாவெல்லாம் இருக்குங்கிறாங்க. இங்க பாருங்க மேடம், இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னோட செக்ஷன் இது, நான் என்ன கேட்கறனோ அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கொற்றவை சக்திகிட்டையும் ஜனனிட்டையும் வந்து சொல்றாங்க, எனக்கு என்னமோ இது எல்லாமே குணசேகரோட வேலையாத்தான் இருக்குமோன்னு தோணுது, இவர் யார்கிட்டயோ தனியா போய் பேசிட்டு வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சியில தான் உங்ககிட்ட பேசுற மாதிரி எனக்கு தெரியுது, ஆனா இவர் நியாயமா நடந்துக்கிற மாதிரி தெரியலையே சக்திங்கிறாங்க கொற்றவை. இன்ஸ்பெக்டர் கிட்ட திரும்பவும் போய் கொற்றவை மேடம் பேசுறாங்க, இதை பாருங்க சார், ஒரு மாடு நடந்திருக்கு, அது எப்படி நடந்தது, அது யார் மூலமா நடந்தது, இதை பத்தி கண்டுபிடிக்காம அவங்க பொருள் வாங்க வந்ததை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அவங்க தானே நமக்கு தகவலே கொடுத்தாங்க சார், அவன் எப்படி இருந்தாங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம்னு கொற்றவை மேடம் சொன்னதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் திமிரா பேசிட்டு சரி மேடம் அவன் முதல்ல எங்கேருந்து வந்தாங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஜூஸ் சாப்பிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே இருந்த மேனேஜர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஹெவின் உட்காந்துருக்கிற இடத்துல 4-5 ரவுடிங்க வந்து சுற்றி நின்று ஹெவின் கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹெவினை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. கொற்றவை மேடம் கடை மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரியுமாங்கிறாங்க. இல்லை மேடம், அவன் பாட்டுக்கு வந்தான், ஜூஸ் குடித்தான், அவனை சுற்றி 4 பேர் நின்னாங்க, அவங்க ஏதோ பேசினாங்க, அவங்கள கண்டு அவன் பயந்து ஓடுந்து மட்டும்தான் எனக்கு தெரியுங்கிறாங்க. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் சக்திக்கு நல்லா தெரிஞ்சவராக இருக்காங்க. இதோ இங்கே இருந்தால் பாருங்க, அவன் கெவினை கொல்லும்போது பக்கத்தில் இருந்தது எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க. காரோட நம்பர் பிளேட் எடுத்துட்டு அந்த காரில் இருக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா இது யார் அனுப்பின ஆளுங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க கொற்றவை. இந்த கார் மட்டும் யாரோடதுங்கிற தெரிஞ்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிறாங்க கொற்றவை. சக்தி, ஜனனி, கொற்றவை மேடம், இன்னொரு இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடித்து அலசி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் கெவினோட அம்மா பரிதவிச்சு அழுது துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேயும் கொற்றவை மேடம் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஏமா உங்கள் பையனோட ஃப்ரெண்டு, நெருங்கிய ஃப்ரெண்டுன்னு யாராவது இருக்காங்களாங்கிறாங்க. அப்படி யாருமே இல்லை மேடம், கெவின்னு ஒருத்தன் வீடியோ கேமராமேன் இருந்துட்டு இருந்தான், இப்போ அவனும் இறந்துட்டான்னு சொன்னாங்க, ஃபோட்டோ எடுக்கிற ஆர்டர் வந்தால் அதை எடுத்துகிட்டு இருப்பான், அவ்வளவுதான் எங்களுக்குன்னு இருக்கிற வருமானமே, ஆனால் இப்போ இவனை சுட்டுக்கொள்ளுற அளவுக்கு அப்படி யாருமே எதிரி கிடையாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு வேலையை வெளியே போனதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவன் இப்படி வந்திருக்கானே, பெணறையில் கிடக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜனனி சக்தியும் என்ன ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியாமையே அவங்களும் கண்ணீர் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டில் குணசேகரன், கதிர் எல்லாருமா சேர்ந்துட்டு சக்தியும் ஜனனியும் அவசரமாக எங்கேயோ போனாங்க. ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியல, போறாங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியல, ஏன் முன்னாடியே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆதாரம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு என்னையே மிரட்டி பாக்குறாங்களா, எனக்கு எதிராக சதி பண்றவங்களை இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க குணசேகரன். அப்பதான் கொற்றவை மேடம் குணசேகருக்கு ஃபோன் பண்றாங்க. குணசேகரன் சக்தி மேல சரியான கோவத்தில் இருக்கும்போது குணசேகருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்றாங்க. என்ன குணசேகரா, உன் பொண்டாட்டியை நீயே உன் கையால கொல்ல பார்த்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் குணசேகரனுக்கு தூக்கி வரப்படுது. டே யார் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிறவனும் வெளியில இருக்கிறவனும் என்ன மிரட்டி பாக்குறீங்களாங்கிறாங்க. ஆனா குணசேகரனுக்கு இது ஒரு புது குரலாகவும் புது விஷயமாவும் இருக்கு. ஏன்னு கேட்டா ஹெவினும் இறந்துட்டான், அஸ்வினும் இறந்துட்டான், சக்தியும் ஜனனியும் கையில வச்சிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில இருக்கிறவன் ஒருத்தன் அதை வச்சு மிரட்டி பாக்குறானே,
அப்போ இவன் யாரு புதுசா முளைச்ச எதிரின்னு பார்க்குறாங்க. டேய் நீ யாரு? உன்கிட்ட என்னோட ஆதாரம் இருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறாங்க. அவ்வளவுதானே சிம்பிள். ஒரு சின்ன சீன் மட்டும் நான் உன்னோட ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கொலை பண்ண போன அந்த ஒரு சின்ன வீடியோ மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் குணசேகரன் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு நிற்கிறாங்க. சுற்றி நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு எதிராக இப்படி சதி பண்ணுறது யாராக இருக்கும்? முதல்ல சக்தியும் ஜனனியும் வீட்டுக்கு வரட்டும், அவங்கள வச்சு தான் நான் இந்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க குணசேகர். ஃபோன் கட் ஆனதும் திரும்பவும் அந்த மர்ம நபரையும் கூப்பிடுறாரு. திருப்பி பேசுகிறாங்க குணசேகரன். டேய் யார்டா நீ? இந்த வீடியோ வச்சுட்டு நீ என்ன செய்ய போற? மரியாதையா அந்த வீடியோவை கொடுத்துரு. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேங்கிறாங்க குணசேகரன். உன்னோட பணம் யாருக்கு வேணும்? நீ செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை வேண்டாமா? அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த மாதிரில இறங்கியிருக்கேங்கிறாங்க. துள்ள துள்ள துடிக்க கத்தி கதறி என் அம்மா எங்களை விட்டுருன்னு கெஞ்சின போதும் மனிதாபிமானமே இல்லாமல் என்னையும் எங்கள் அம்மாவையும் அனாதையே எங்களை ராமேஸ்வர கடலோட கடலா அலையோட அலையா நீ அழிச்சிட்டு தான் நீ நினச்சிட்டு இருக்கிறீல்ல. ராமேஸ்வரத்துலேயும் அங்கே இருக்கிற மாசிக்கிட்டையும் நீ செஞ்ச அயோக்கியத்தனத்தையெல்லாம் மறைச்சி வச்சுட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறியா? மதுரைக்குள்ளே வந்ததுமே உன்னோட ஆதாரமெல்லாம் என் கையில் சிக்கியிருக்குதுங்கிறாங்க. இதை கேட்டதும் குணசேகரனுக்கு இந்த குரல் நம்ம கேட்டதே இல்லை. ஆனால் நமக்கு எதிராக பின்னாடி வேறு ஏதோ எதிராளி சதி செய்கிறான், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க குணசேகர். ஆளாளுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இது எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரதுன்னு யோசிக்கிற குணசேகர் முதல்ல சக்தியும் ஜனனியும் ஆஃப் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடுன்னு நினச்சிட்டு சக்தி ஜனனி வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களும் 2 பேர் வராங்க. டே சக்தி கொஞ்சம் நெல்லு, இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க குணசேகர். நான் எங்கே போயிட்டு வந்தால் அதை பற்றி உங்களுக்கு என்னென்னு கேட்குறாங்க. டே உண்மையை சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க சக்தி. எனக்கு எதிராக சதி பண்ணுறீங்க, என்ன நடக்கும் தெரியுமா? நானும் இவ்வளவு நாளாக போனால் போதுன்னு பொறுத்துட்டே இருந்தேன். இப்போ நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் எதை கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க சக்தி. என் ரூமில் இருந்து எடுத்த ஆதாரத்தை கொடுத்துருங்க. அந்த ஆதாரம் கொடுக்கல அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க குணசேகர். என்ன வேணாலும் நடக்கட்டும், நாங்கள் கொடுக்கறதா இல்லை, எங்ககிட்ட தான் இருக்குங்கிறாங்க ஜனனி. சரி அந்த ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறீல்ல, அப்போ அந்த வீடியோவில் என்னதான் இருந்தது சொல்லு பார்க்கலாம், ஒரு பாயிண்ட்டை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு குணசேகர் மடக்கி ஜனனி கிட்ட கேட்குறாங்க. ஜனனி எதுவும் பேசாமல் அந்த வீடியோவை இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லையா, அதில் என்னதான் நடந்ததுன்னு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சக்தி சமாளிக்கிறாங்க. ஈஸ்வரி அண்ணியை அடித்து நீங்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க. வீடியோவில் தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? நாங்கள் உங்ககிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு எதிராகவே எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் எதுக்காக உங்களுக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்கணும்? அந்த வீடியோவை எடுத்த அறிவுக்கரசியவே போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி அப்படி டைவெர்ட் பண்ணி பார்க்குறாங்க சக்தி. டே சக்தி, இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீ பல பேர்த்த வச்சு என்னை மிரட்டிட்டு இருக்கிறேங்கிறது நல்லா தெரியுது. இனிமேல் அந்த கெவின் ஆகட்டும் அஸ்வின் ஆகட்டும் அவனுக்கு எவனும் வரமாட்டானுங்க. இப்போ நீயும் ஜனனியும் தான் இருக்கீங்க. உயிர் மேலே ஆசை இருந்தா ஒழுங்கு மரியாதையாக அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துரு. அப்படி இல்லையா உங்கள் 2 பேர்த்தையும் கொன்று போஸ்டிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க குணசேகரன். அதுக்கெல்லாம் பயப்பட போகிறா, நாங்கள் ஆள கிடையாதுங்கிறாங்க ஜனனி. 2 பேரும் அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போக வரைக்கும் வெளியிலையும் விட மாட்டேன், உயிரோடவும் விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க குணசேகரன். கொற்றவை மேடம் யாரெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு வராங்க. இப்போ குணசேகரையும் நேரடியாக பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க கொற்றவை. சக்திகிட்டையும் ஜனனிகிட்டையும் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட வந்து சொல்கிறாங்க. சக்தி, அஸ்வினை கொலை பண்ணணும்னையும் சரி அந்த காரையும் சரி நாங்கள் மடக்கி பிடிச்சிட்டோம். கூடி சீக்கிரம் அந்த கொலகாரனை ஏவி விட்டவனையும் நாங்கள் கைப்பிடியாக பிடிக்கத்தான் போகிறோம், இது நடக்கத்தான் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கொற்றவை. அப்போ குணசேகர்கிட்ட வந்து என்ன மிஸ்டர் குணசேகரன், அந்த வீடியோ ஆதாரம் உங்களை பற்றின ரகசியம்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இதை பாருங்க மேடம், ரகசியம் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாருமே சும்மா வெறும் போனை வச்சுக்கிட்டு தான் என்னை மிரட்டிட்டு இருக்காங்க. இவன் எங்கே செத்தாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பையனோட கல்யாணத்தில் அந்த கரிகாலன் தான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்தான். அதில் அந்த ஹெவினை அறிவுக்கரசி கொண்டு போட்டு அவளும் போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டா. இவனை யார் கொண்டாங்கன்னு தெரியல. இவனுங்க யார்கிட்ட எல்லாம் பகையை சம்பாரிச்சு வச்சிருக்கானுங்களோ, எங்கேயோ என்னமோ நடக்குது, அதுக்கு எனக்கு ஏன் முடிச்சு போட்டு பேசுறீங்கன்னு அப்படியே நழுவ பார்க்குறாங்க குணசேகரன். மிஸ்டர் குணசேகரன், இப்போ வேணா நீங்கள் இப்படி சொல்லிட்டு தப்பிக்கலாம். அந்த ஆதாரம் மட்டும் கைக்கு கிடைச்சது, அதில் என்ன இருந்தது, எதுக்காக அந்த அஸ்வின் செத்தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது, அப்படியே கையும் களவுமா பிடிச்சிருவோம், ஜாக்கிரதை. கொலகாரி யாருங்கிறத நாங்களும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கிறாங்க. அதுக்கு தாமா உங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் போய் கொலகாரனை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கம்மா, என்கிட்ட பேசி நேரத்தை வீண் பண்ணாதீங்க, போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சக்திகிட்டையும் ஜனனிகிட்டையும் குணசேகரனோட ஆதிக்கத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பாடா சக்தி, பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு நீ என் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை தொலைச்சிக்கிட்டு இருக்க, என்னை விரட்டி பிடிக்கிறதா நினச்சி போலீஸை ஏவி விட்டுருக்க, அந்த ஆதாரம் சாட்சின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இவ்வளவு தூரம் வெளியில் கொண்டு வந்ததுக்கு காரணமே நீ தான். இன்னைய பொழுதுக்குள்ளையா எனக்கு அந்த ஆதாரம் என் கைக்கு வேணும், அப்படி இல்லைன்னா அது உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி குணசேகரன் சக்திகிட்டையும் ஜனனிகிட்டையும் சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற நந்தினி ரேணுகா எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. ஐயோ
ஜனனி கிட்ட தான் அந்த ஆதாரம் இல்லைங்கிறது உண்மையா போச்சு. ஆனா எப்படி குணசேகர் மாமாவ சமாளிக்க போறான்னு தெரியல. மட்டும் இல்லாம அந்த அஸ்வின் கிட்ட இருந்த ஆதாரமும் எப்படி யார் எடுத்தான்னு புரியலையே. அவன கொன்னும் போட்டுட்டாங்க. ஏதோ அவனாவது ஆதாரத்த குடுக்குறேன்னு சொன்னான். அத வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிப்போச்சே. ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கு தெரியும்? ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. நமக்கு பின்னாடி யாரோ இந்த மாரி சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் யாருன்னு தெரியலையே. ஆனா குணசேகருக்கு ஒரு ஆளா, 2 ஆளா ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் அவன் அந்த ஆதாரத்த வச்சு என்ன பண்ண போறான்? அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்வி அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இதுல குணசேகரனுக்கு இன்னும் பெரும் தலைவலியா இருக்குது. நம்மளுக்கே தெரியாம இந்த ஆதாரத்த அஸ்வின் மூலமா எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளையே மிரட்டுறானே. பணத்த வாங்கிக்கோன்னு சொன்னாலும் பணமே தேவையில்லைங்கிறான். அப்படிப்பட்டவ யாரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க குணசேகர். குணசேகரோட கோவமும் சக்தி மேலயும், ஜனனி மேலயும் தாண்டி இருக்கு. இனி என்னலாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.